அன்பு கூறுகிறவர் யார் என்றால் அவர் யுத்தத்தில் வல்லவர். எசையா 43வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யாத்திராகமம் 15:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த கர்த்தர் என்ன செய்ய வல்லவர் என்றுதான் ஏசாயா 43:16-17 நாம் படித்தோம். அதாவது ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள், பராக்கிரமசாலிகளை புறப்பட பண்ணி, அதுக்கு முன்னாடி சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர். இவர் நம்மில் அன்பு கூறுகிறார். இவரால் நாம் ஜெயிக்க போகிறோம். இந்த பிரச்சனை நமக்கு தெரியும். எகிப்தியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணவங்க. இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை அல்ல, நெடுநாள் பிரச்சனை. 430 வருஷ பிரச்சனை. அப்போ நெடுநாள் பிரச்சனைய கர்த்தர் டீல் பண்ண ஆரம்பித்ததும் ஒரே நாள்ல முடிச்சிட்டார். பல வருட பிரச்சனைய இந்த ஒரே வருடத்துல முடிக்கிறது என் ஆண்டவருக்கு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொன்னா போதும். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க, என்னோடு பேசுகிற 2 நிச்சயம் உள்ளவங்க மட்டும் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளும். பல வருட பிரச்சனைய கர்த்தர் ஒரே நாள்ல டீல் பண்ண போறார். இந்த வருடத்தின் முதல் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர்ல பரிசுத்த ஆவியானவர் அநேகரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். பல நாள் பல வருட பிரச்சனைய ஒரே நாள்ல டீல் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒருபுறம் இவர் ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணும் போது, இன்னொரு புறத்தில் சங்கீதம் 77 அதனுடைய 19-20 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. எசையா 43:16 என்ன படித்தோம்? சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் உண்டானதென்றல்ல. அதன் அர்த்தம் என்ன? இஸ்ரவேலர்கள் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் அங்க வழியை உண்டாக்கிட்டார். ஹல்லேலூயா. உங்க முன்னாடி வனாந்திரம் இருக்கலாம், பள்ளத்தாக்கு இருக்கலாம், ஆனா அந்த பாதையில நீங்க வருவதற்கு முன்னமே உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் உண்டாக்கி வைப்பார். அங்க இங்க இருந்தது 20 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே உமது வழி கடலில் உமது பாதைகள் 19 திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிட்டு. 19வது வசனம், தெரியப்படாமற் போயிட்டு.
20 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே ஆரோன் என்பவர்கள் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். வசனம் போடுறவங்க குயிக்கா மாத்துங்க. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால். இங்க ஒரு கூட்டத்தை அதே பாதையில வழி நடத்துகிறார், இன்னொரு கூட்டத்தையும் புறப்பட பண்ணுகிறார். 2 கூட்டத்தையும் புறப்பட பண்ணுகிறது யார்தான்? கர்த்தர். ஆட்டு மந்தையை போல, இதுதான் நமக்கு கொஞ்சம் முன்னாடி படித்தோம், மிருக ஜீவன்களை போல. அப்ப தேவனால வழி நடத்தவும் முடியும், அழிக்கவும் முடியும். சர்வ வல்லவர். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், அந்த நெடுநாள் பிரச்சனை எப்போ ஒரே நாள்ல முடிச்சார் தெரியுமா? எப்போ ஜனங்கள் அவரால் நடத்தப்பட்டார்களோ. இன்னைக்கு செய்தி தரும். நெடுநாள் பிரச்சனை ஒரே நாள்ல முடிச்சிருவார். எப்ப தெரியுமா? எப்பொழுது ஜனங்கள் எப்படி நடக்கணும்? ஆட்டு மந்தையை போல. ஆட்டு மந்தை போலன்னா, ஆட்டு மந்தைக்கு யார் தேவை? சத்தமா சொல்லுங்க, மேய்ப்பன் தேவை. எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அங்கெங்கேயும் போகிற ஆடு ஏதாவது இடையில போய் சிக்கி இருக்கும். மேய்ப்பனே மும்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வேன். ஆட்டு மந்தையை போல. அப்ப எப்பொழுது இவர்கள் அவரால் நடத்தப்பட ஆரம்பித்தார்களோ, அப்பொழுது பல நாள் பிரச்சனைய ஒரே நாள்ல முடிச்சிட்டார். நம்ம ஆண்டவரே என்ன நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஜெபம் பண்ணிட்டு போகிறதல்ல. கர்த்தர் முற்றிலும் ஜெயம் தர விரும்புகிறார். சில பாதையை கர்த்தர் க்ளோஸ் பண்ண போகிறார். சில டோர்ஸ் க்ளோஸ் ஆகுது. எல்லாரும் அழிந்த இடத்துல நோவாவும் குடும்பமும் ஜெயிக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார். என்ன ஜெயிக்க வைக்க சில டோர் அடைக்கப்படணும்னா அடைங்க ஆண்டவரே. ஆமே. ரிசல்ட் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஜெயமா இருக்கணும். சில ஆண்டவர் திறப்பார் டோரை. வேலைக்குள்ளேயே அவங்கள வச்சிட்டு இருக்கல, கதவை திறந்தார், வெளியே விட்டார், பலகி பெருக பண்ணார். அதுக்கு முன்னாடி இந்த தேவன் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று அந்த ஒரு நாமம் மட்டும் அவருக்கு கிடையாது. அதோடு கூட இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, இதுக்கு ஆமென் சொல்லுங்க. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அப்படி மட்டும் அவரை பார்க்க கூடாது. அவர் திறக்க கூடாதபடிக்கு அதையும் பார்க்கணும். அதனாலதான் சிவந்த சமுத்திரத்தை பார்த்தீங்களா? ஓபன் ஆச்சு, அப்புறமா க்ளோஸ் ஆச்சு. நான் தேவனால் நடத்தப்பட அந்த மேகத்துக்கு கீழே ஒரு ஆட்டு மந்தையை போல என்ன நான் கொடுப்பேன் என்றார். இன்னைக்கு கர்த்தர் கேரண்டியா சொல்றார், தீர்க்கமா சொல்றார். பல வருட பிரச்சனைய 2025 நீ ஜெயிக்க போற. அதுதான் இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்குமே நல்ல கைகளை தட்டி ஷலமாகாரா தனாரா ரிமாமாகாரோ. ஆக்சுவலா போன திங்கக்கிழமையில நியூ இயர் சர்வீஸுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வேர்டை ஆண்டவர் அப்படி நினைவுல கொண்டு வந்தார். கட டைப் பண்ணி வச்சிருந்தேன்.
இந்த ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு பேசலாம். ஆனா நேற்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நெடுநாள் பிரச்சனை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு போனார். நீ முதல்ல இதை டீல் பண்ணிட்டு போனார். அப்பதான் ஆண்டவர் சமூகத்துல நேற்று இருந்தே இந்த வேர்டு ஆண்டவர் தர ஆரம்பித்தார். இரவு நேரத்துல போய் உட்கார்ந்து இருந்து அதை மெடிடேட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் தெளிவா பேசினார். பாரு, அவங்க ஆட்டு மந்தையை போல நான் எப்போ நடத்த ஆரம்பிச்சானோ அப்பதான் அவங்க பிரச்சனை சால்வ் ஆச்சு. அவங்க விசுவாசித்தார்கள், தொழுது கொண்டாங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனா பிரச்சனை சால்வ் ஆகல. நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், அடுத்து என்ன பண்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு போறோம். மோசே, ஆரோன் என்பவர்கள் கையால் ஒரு ஆட்டு மந்தையை போல நம்மை வழி நடத்தும்படி அனுப்பப்பட்ட வழிகாட்டி தான் பரிசுத்த ஆவியானவர். அன்று இஸ்ரவேலரை வழிநடத்த பிரத்யட்சமாய் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இருந்தது. இன்று நம்மை வழி நடத்துகிறவர் எங்கேயோ அல்ல, நமக்குள்ளே இருந்து. நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே. வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திடவே வழி இதுவே என்று சொல்லும் இனிய கீதம் தொனித்திடட்டோ. வழி இதுவே இனிய கீதம் தொனித்திடட்டும். தேவனால் வழி நடத்தப்படணும்னா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வெளியே வரணும் தெரியுமா? எகிப்தில இருந்து வெளியே வரணும். யாத்திராகம் 12வது அதிகாரம் அதனுடைய 39, 40, 41 வசனங்களை வாசியுங்கள். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. 40வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எகிப்திலிருந்து வெளியே வர தேவன் வாய்ப்பு தருவார். பாத்தீங்களா? எகிப்திலிருந்து வெளியே வர தேவன் தரும் வாய்ப்பை தவற விடக்கூடாது. இதுவரை விடமாட்டேன் என்ற பார்வோன் இப்பொழுது போன்னு சொல்லுகிறான். அதாவது சில காரியம் நம்மளால விட முடியாம இருக்கும், அகப்பட்டிருப்போம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கர்த்தர் தருவார் பாருங்க. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தன் வெளியே வாரானா அவன் ஜெயிச்சிருவான்.